அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கார்த்திகை மாதம் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றுறதுனால உங்கள் வீட்டில் பணம் தங்கும் அண்ட் பணம் வராதவங்களுக்கும் வந்து சேரும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு வீட்டில் எவ்வளோ தான் பணம் காசு வருது மேம், பட் எப்படி வீட்டை விட்டு போகுதுன்னே தெரிய மாட்டுது, எப்படி செலவாகுதுன்னே தெரிய மாட்டுதுன்னு சொல்லி கேள்வி கேட்குற எல்லாருக்குமே இது வந்து நல்ல ஒரு பதிலாக அமையும். உங்கள் வீட்டில் ஒரு மண் விளக்கு, அதாவது மண்ணால் செஞ்சுருப்பாங்கள்ல விளக்கு, சுட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த சுட்டி எடுத்துக்கோங்க. நம்ம சுட்டியில் வெந்தயத்தை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வெந்தயத்தை போட்டு அது மேலே ₹1 காயினோ இல்லை ₹5 காயினோ எந்த ஒரு காயினாக இருக்கட்டும் அதுக்கு மேலே வச்சு உங்களோட பூஜை அறையில் வைங்க. பூஜை அறையில் வச்சு உங்களோட குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க. பத்தி சூடம் பொருத்தி நல்லா உங்கள் குலதெய்வத்தை மனசால் வேண்டிக்கோங்க. குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கார்த்திகைக்கு உகந்ததான முருகன் அவங்களையும் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் லட்சுமி அண்ட் குபேந்திரன் 2 பேருமே பணத்திற்கான அதிபதியான சாமிகள், உங்களுக்கே தெரியும். அவங்களையும் நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அந்த இது நல்லா விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வெந்தயத்தை ஈவினிங் வந்துட்டு 6 to 7 அந்த வெந்தயத்தை வந்து ஒரு வெள்ளை துணியிலையோ இல்லை மஞ்சள் துணியிலையோ நல்லா மடித்து வெந்தயத்தையும் அந்த காசையும் சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு போட்டு உங்களோட பீரோவில் லாக்கரில் வச்சுருங்க. எந்த இடத்துல நீங்கள் காசு வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு அதை வந்து அப்படியே விட்டுருங்க. கார்த்திகை மாதம் ஃபுல்லாக அதை அப்படியே அந்த இடத்துலையே இருக்கட்டும். அதோடது அந்த மாதம் ஃபுல்லாமே அந்த பிரதிபலன் வந்து நமக்கு கிடைக்கும். எப்படி நமக்கு காசு வரும்னு தெரியாது, ஆனாலும் நம்ம கையில் அமௌண்ட் வந்து நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டே வரும்னு சொல்கிறது ஒரு ஐதீகம். அண்ட் கார்த்திகை முடிஞ்சு மார்கழி தொடங்குறப்ப அந்த வெந்தயத்தை தனியாக எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. போட்டுட்டு அந்த ₹1 காயின் இல்லை ₹5 காயின் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த காயினை மட்டும் எந்த இடத்துல நீங்கள் வச்சிங்களோ அதே லாக்கர்லேயோ இல்லை பீரோலையோ அதே இடத்துல வச்சுருங்க. நமக்கு நீங்கள் உங்களால் அந்த இருந்ததுக்கும் அடுத்து வர்றதுக்கும் இதை நீங்கள் செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுறதுக்கான டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். எவ்வளோ அமௌண்ட் வந்து சேருதுன்றது உங்களுக்கே தெரியும். இது 1 வாரம் மட்டும் நான் செஞ்சேன் மேம். அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே வந்துட்டு விளக்கு மட்டும் வீட்டில் ஏற்றிட்டே இருங்க. கார்த்திகை ஃபுல்லாகவே 6 to 7 காலையில் 6 to 7 ஈவினிங் வந்து 8 to 9 நீங்கள் விளக்கேற்றி அதை நினச்சி நீங்கள் சாமி கும்பிடுங்க. இந்த விளக்கேற்றுறது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக பணம் லட்சக்கணக்கில் வந்து சேரும். 1 வாரம் மட்டும் நான் அதை கண்டினியூ பண்ணேன் மேம், அப்புறம் நான் பண்ணலைன்னு சொல்லாதீங்க. ஒரே வாரத்தில் எதுவுமே பலன் தராது. எப்பயுமே ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க, அதாவது 48 நாட்கள். அது மாதிரி 48 நாட்கள் நீங்கள் செய்யுங்க. தொடர்ந்து ஒரு 5 வாரமாவது நம்ம அதே மாதிரி நம்ம அந்த வச்ச விளக்கையும் அந்த வெந்தயம் இதுக்கு வச்சோம் பார்த்திங்களா, அதை நினச்சி நீங்கள் சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்தே சேரும். யாருக்காவது நீங்கள் காசு கொடுத்துருப்பீங்க, அப்படி வராமல் இருந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் வீட்டுக்கு எப்படினாலும் பணமும் தங்கும். இது நம்புங்க. அண்ட் உங்களுக்கு நடந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.